நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு என்னும் பாடப்பகுதியில் உள்ள பாக்ஸ் கொஸ்டினை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரேம் பிகாரி நரேன் ரஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு இந்த முதலாவதாக இந்த பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா, பிரேம் பிகாரி நரேன் ரஜடா தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவரது கைப்பட இத்தாலிய பாணியில் எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அம்பேத்கர் அவர்கள் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறவர் நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் தான். ஆனால் அந்த சட்டத்தை கைப்பட எழுதுனது யார் அப்படின்னா, பிரேம் பிகாரி நரேன் ரஜடா என்பவர் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கைப்பட எழுதியிருப்பார். அதுவும் இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். இதுதான் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2வது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களேயான இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த 2வது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1789 வாக்கில் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றிருக்கும். அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு 3 முக்கிய முழக்கங்கள் புரட்சிகரமாக தோன்றுது. அந்த முழக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 முக்கிய முழக்கங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. எப்போது? சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது. இதை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் 1950 வெளிவந்திருக்கும். அதில் உள்ள முகவுரையில் இந்த முழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முகவுரைனா என்ன? இங்கிலீஷில் ப்ரியாம்பிள். அதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வாசகத்தை என்னென்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களை நம்ம முகவுரைகளையும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தம் படி, அதாவது 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தம் படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A தொடக்கக்கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு. 2002ஆம் ஆண்டு முதல் இந்த அடிப்படை உரிமை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முப்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அதாவது இந்த 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தப்படி 45 திருத்தப்பட்டு 21A கீழ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் 21A 2002ஆம் ஆண்டு முதல் ஒரு அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம, வாங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டினில் மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னும், அதில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் இரண்டிற்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவைகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியவை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றுமே இல்லை. தற்போது நம்ம மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 துறைகளும்,
மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 துறைகளும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இதுவே நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ரெண்டுக்குமே பொதுவானது. அதாவது மத்திய பட்டியலில் 100ம் மாநில பட்டியலில் 61 இருக்குது இல்லையா, இது ரெண்டுக்குமே பொதுவான துறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 என்றும் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆண்டு 1976. எந்த சட்ட திருத்தம் பண்ணி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை துறைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 துறைகள். இதில் உள்ள எல்லாமே கொஸ்டின் நோக்கில் ரொம்பவே முக்கியம். இது நல்லாவே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில இது என்னென்னு பார்க்கலாம். அவைகள் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் காடுகள், எடைகள் மற்றும் அளவைகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகமும் பொதுப்பட்டியலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் ஒன்றுமே கிடையாது. மத்திய மாநில உறவுகளை ஆராய நம்மளுடைய தமிழக அரசு ஒரு குழுவை நியமித்திருப்பாங்க. அந்த குழுவோட பெயர் என்ன அப்படின்னா ராஜமன்னார் குழு. பி.வி. ராஜமன்னார் குழு. யார் ஆட்சி காலத்தில் அப்படின்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த குழு நியமிச்சிருப்பாங்க. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசால், இது ரொம்பவே முக்கியம், மத்திய அரசுன்னு சொல்லி குழப்பி விட்டுருவாங்க, தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு தான் பி.வி. ராஜமன்னார் குழு. இது 3 கொண்ட குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்ட கொஸ்டினும் கூட எக்ஸாம்ஸில். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. என்னங்கிறத பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2004ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசு ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன முடிவுனா, செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிக்கிறாங்க. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ் 2004ஆம் ஆண்டு. இது நடந்து முடிஞ்ச குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. எந்த ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு, 2004ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் 2005. நம்மளுக்கு செம்மொழி தகுதி வழங்கின அடுத்த ஆண்டே சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு 2008. கன்னடம் 2008. இந்த தெலுங்கும் கன்னடமும் 2008. தமிழ் 2004. 2004க்கு அப்புறமாவே தமிழுக்கு அப்புறமாவே சமஸ்கிருதத்துக்கு 2005 கொடுத்துட்டாங்க. அப்புறம் மலையாளம் 2003. இப்போ லாஸ்ட்டாக எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒடிசாவுக்கு கொடுத்துருக்காங்க 2014. 2013 மலையாளத்துக்கும் 2014 ஒடிசாவுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ் எப்போ செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய கடைசி பாக்ஸை பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. இது ரொம்பவே முக்கியம். இதில் ஒன்றுமே கிடையாது. 42வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, இது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நிறைய முறை திருத்தப்பட்டிருக்கு. அதனால இது குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு புதிய சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸை 1 by 1 பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.